வணக்கம். ஜவைஜட் ஃப்ரம் ஜவாத் வட்டிப்புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திக்க ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ரெட்டு பட கதாநாயகி. அந்த படம் சரியான சக்ஸஸ். அஜித் குமாரனுடைய ஒரு படம். அதில் நடித்தவர் தான் பிரியா கில். படம் சரி தூக்கு. அதில் தான் தலை அப்படிங்கிற ஒரு டைட்டிலே அஜித்துக்கு வந்தது. இன்னைக்கு அவர் வேணாம் அப்படிங்கிறாரு. இருந்தாலும் இத்தனை வருட காலமாக அவருடைய ரசிகர்கள் அஜித்தை தலை தலை அப்படின்னு ஒரு உரிமையோடு கொண்டாடியதற்கு காரணம் அதில் இருந்த டைரக்டர்களுடைய அவர் வைத்த ஒரு புனைப்பெயர் தலை அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். அது வரக்கூடிய கேரக்டருக்கு வைத்த ஒரு ப்ரொமோஷனான ஒரு பெயர் தலை. அது அப்படியே தொத்திக்குச்சு அஜித்துக்கு. அதுல பிரியா அகில் நடிக்கிறாங்க. ஆமா, அதுக்கு பின்னால பாலிவுட்ல நிறைய நடிக்கிறாங்க. தமிழ்ல அந்த அளவு சரியா நடிக்கல. அப்புறம் ஒரு 30 வருஷத்துக்கு பின்னால அவருடைய தன்னுடைய 30வது வயசுல ரொம்ப ரொம்ப குறைவான ஒரு படங்கள் வருது. அதுக்கு பின்னால வெப் சீரிஸ்ல நடிக்கிறார். அதுக்கு முன்னாலேயே அஜித்தோடு நடிப்பதற்கு முன்னாலே அவருக்கு திருமணம் ஆகிவிட்டது. ஆமா, அன்று அது ஒரு மறைக்கப்பட்ட உண்மையாக இருந்தது. அப்புறம் பிரபலமாச்சு. பிரியாகி 17 வயசுலேயே அவருக்கு திருமணம் ஆயிடுச்சு. ஏன்னா அவங்களுடைய குடும்பங்கள் அந்த மாதிரியான. அவரே தன்னுடைய பேட்டியில சொல்றாரு, எங்க குடும்ப வழக்கம், எங்களுடைய சம்பிரதாயம் என்ன அப்படின்னா 17 வயசுல கல்யாணம் பண்ணிடுவாங்க. 18 வயசுங்கிறது அரசனுடைய ஒரு வயது. அதெல்லாம் கண்டுக்க மாட்டோம். 17 வயசுலேயே எங்க குடும்பத்துல கல்யாணம் பண்ணிடுவாங்க. அப்படி இருக்கிற சமயத்துல எனக்கு 19 வயசுல எனக்கு பட வாய்ப்பு வந்தது. அஜித் குமார் நடிக்கக்கூடிய அளவுக்கு பட வாய்ப்பு வந்தது. அதுல நான் நெருக்கமா நடிச்சேன். அவ்வளவுதான், நெருக்கமா நடிச்சேன். உடனே என்னுடைய கணவர் குடும்பத்தை சேர்ந்தவங்க பிரச்சனை பண்ணி எனக்கு டைவர்ஸ் கொடுத்துட்டாங்க. விவாகரத்து முடிஞ்சு போச்சு. அப்பவே 19 வயசுல டைவர்ஸ் ஆயிட்டேன். ஆனா எந்த குழந்தையும் கிடையாது. அப்புறம் அதுக்கு பின்னால பல படங்கள்ல பிஸியா நடிச்சேன். இந்தியில் நடிச்சேன். நடிச்சிட்டு இருக்க சமயத்துல என்னுடைய 30வது வயசுல பட வாய்ப்புகள்லாம் குறைஞ்சிருச்சு. ஒரு எடுத்து படம் ஒரு 11 வருஷம் 12 வருஷம் நல்லா நடிச்சிருப்பாரு. தன்னுடைய 30வது வயசு வரப்போ பட வாய்ப்புகள் குறைஞ்சது. அப்புறம் வீட்டுல பொட்டி பாம்பா அடங்கி இருக்க வேண்டியதான். இருக்கக்கூடிய சமயத்துல சரி, கல்யாண வாழ்க்கை தான் அப்படி ஆகி போச்சு, மீண்டும் ஒரு கல்யாணம் செய்து கொள்ளலாமா அப்படிங்கிற நிலைப்பாட்டை நான் வரல. எனக்கு அதை பிடித்தமில்லை. அதுக்கு தகுந்த வாய்ப்புகள் அமைந்தாலும் நான் ஈடு கொடுக்கவில்லை. அப்படியே போயிட்டு இருக்க சமயத்துல எனக்கு ஃபிக்சர் அப்படிங்கிற ஒரு வெப் சீரிஸ் கிடைச்சது. அதுல ரவி கேஷர் அப்படிங்கிற ஒரு என்னோட கூட நடிச்சாரு. நடிக்கக்கூடிய சமயத்தை எனக்கும் அவருக்கும் காதல் மலர்ந்தது. எப்படி சொல்றாரு பாருங்க, காதல் மலர்ந்தது. சில வருடங்களுக்கு முன்னால் காதல் மலர்ந்தது. பிறகு 49வது வயசுல நான் அவரை திருமணம் செய்து கொண்டேன். 47வது வயசுல திருமணம் செய்து கொண்டேன் அப்படிங்கிறார். 47வது வயசுல. இப்போ எனக்கு 49 வயது ஆகிறது. அப்ப 43 42 வயசுலேயே அவரை காதலிக்க ஆரம்பிச்சார். அது வரைக்கும் எம்டிஆர் இருந்திருக்கிறாரு. அதுக்கு பின்னால 47ல திருமணம், 49 இப்ப ஆயிரம் போட்டு பேட்டி கொடுக்குறாரு. எனக்கு ஒரு மகள் இருக்கிறாள் அப்படின்னு பேட்டி கொடுக்குறாரு. பேட்டி கொடுக்குறாரு. அது எதுக்கு அப்படிங்கிறது தெரியல. தன்னை பத்தி யாராவது கேட்டாங்களா? நிருபர்கள் கேட்டார்களா? எங்கம்மா பிரியா அகில் ரெட் பட கதாநாயகி, எங்க போயிட்ட நீ? அஜித் குமார் உன்னை தேடிட்டு இருக்கிறாரு அப்படின்னு யாராவது கொடுத்தாங்களா? யாருமே கூப்பிடல. அதே நேரத்துல என்னம்மா அது 43 வயசுல காதலிச்ச, 47 வயசுல கல்யாணம் பண்ணிருக்கேன், இப்ப 49 வயசு, உனக்கு என்ன ஆண் குழந்தையா பெண் குழந்தையா யாராவது கேட்டாங்களா? யாருமே கேட்கல. சரிம்மா 49 ஆகி போச்சுவா, அம்மா நடிகையாவது நடிக்கலாம் அப்படின்னு யாராவது கூப்பிட்டாங்களா? அதுவும் கிடையாது. எதுக்குத்தான் இந்த பேட்டி அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. இதனால என்ன தெரியுது? ஒன்றுமே தெரியல. படிப்படையதான் இருக்கா? இல்லை. பல தவறான நிலைப்பாடுகள். கல்யாணத்தை எவ்வாறு தள்ளி வைப்பது, பாலிய திருமணம்
செய்து கொண்டால் அந்த பெண் என்ன முடிவு எடுப்பது, விவாகரத்தான பின்னாலும் எத்தனை வருஷத்துக்கு பின்னால கல்யாணம் செய்து கொள்ளலாம், இப்படிப்பட்ட தவறான படிப்பினை தான் இருக்கு. அது எனக்கு ஒரு மகள் இருக்கிறாள் அப்படின்னு இத்தனை வருஷமா ஏன் சொல்லவில்லை அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா. 19ல அடிக்கிறாரு, அப்படியே விட்டுறாரு, அப்புறம் அடிச்சுட்டு வர்றாரு, முடிஞ்சு போச்சு. அப்புறம் வந்து ஒரு 43 44 வயசுல வந்து வெப் சீரிஸ் நடிக்கக்கூடிய சமயத்துல ஒரு காதல் நடக்குது. 41 வச்சுக்கலாம். ஆமா, 41ல வெப் சீரிஸ் நடிக்கக்கூடிய சமயத்துல காதல் நடக்குது. அவர் 4-5 வருஷமா காதலிக்கிறாருன்னா அப்புறம் அந்த நேரத்துல ஒண்ணுமே இல்லையா. சரி, மகள் இருக்கிறாள் அப்படின்னு சொல்றாரு. கல்யாணத்திற்கு முன்னால் பிறந்ததா, கல்யாணத்திற்கு பின்னால் பிறந்ததா அப்படிங்கிறது தெரியல. 47ல் திருமணம். சரி, மகள் எப்ப பிறந்தா தெரியலையே. அதுக்கு எந்த ஒரு பதிலுமே இல்லை. எனக்கு இப்போது 49 வயது ஆகிறது அப்படின்னு சொல்லிட்டு பேட்டி கொடுக்கிறார். இல்லை, இதை படிக்கக்கூடிய இவருக்கென்று ரசிகர்கள் இருக்குல்ல, அது அப்புறம் பேசிக்கலாம். ஆனா இதை படிக்கக்கூடிய பல இன்றைய இளைய சமுதாய பெண்கள் என்ன நினைப்பார்கள்? நல்லா இருக்கிறது இப்படி இருக்கிறப்பயே வந்து கல்வி வேலை அப்படின்னு சொல்லிட்டு திருமணத்தை தள்ளி வச்சுக்கிட்டே போறாங்க. திருமணத்தையும் தள்ளி வச்சிடறாங்க, தாலி கட்டியாச்சா குழந்தை பிறப்பும் தள்ளி வச்சிடறாங்க, அப்புறம் கடைசியில மாட்டிக்கிறாங்க, அப்புறம் செயற்கை கருத்தரிப்பு, அப்புறம் வாடகை தாய்ன்னு போயிடுறாங்க. காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்து இப்போதைய பெண்களிடம் அதிகமாக காணப்படவில்லை. ரைட்டு, ஓகே, இப்படி இருக்குது இப்ப நிலைமை. இதையும் வந்து பிரியா பேட்டியா கொடுத்துருக்காரு அப்படின்னா அப்புறம் இது இக்கால பெண்களுக்கு இன்னும் தொக்கு வேட்டை தானே. தொக்கு மிட்டாய் சாப்பிட்ற மாதிரி கிராமத்துல சொல்லுவாங்க, தொக்கு மிட்டாய் சூப்பரா இருக்கும். தொக்கு மிட்டாய் சாப்பிட்ற மாதிரி 5 ரூபாய்க்கு கிடைக்கும், அருமையா இருக்கும், ஜம்முன்னு. யோசிக்கணும். அதாவது ஒரு நடிகை பேட்டி கொடுக்குறீங்க, ரைட்டு, ரொம்ப சந்தோஷம். உங்களால் பிறருக்கு என்ன லாபம், உங்களால் பிறர் என்ன புரிந்து கொள்ளப்படுகிறார்கள், நீங்க என்ன மெசேஜ் சொல்றீங்க அப்படிங்கிறது இல்லையா. திருமணத்தை தள்ளி வச்சீங்க, 47 வயசுல திருமணங்கிறீங்க, அப்புறம் ஒரு மகள் இருக்கிறாள் அப்படின்னா என்ன ஒண்ணு புரியும். 47 வயசுல வந்து ஒரு பல பெண்களுக்கு வந்து மனோபாஸ் டைம் ஆச்சா. ஆமா, மனோபாஸ் டைம். மாதவிலக்கு முடிந்து விட்ட நேரம், அது முடிந்து கொண்டிருக்கக்கூடிய நேரம். அந்த நேரத்தை கருத்தரித்தாரா, இல்ல வாடகை தாய் மூலமா ரவிகேசரோடு சேர்ந்து குழந்தை பெற்றுக் கொண்டாரா? நடிகர் ரேவதி கூட அப்படிதான், திடீர்னு எனக்கு ஒரு மகள் இருக்கிறார், இவர் எனக்கு தான் பிறந்தவள் அப்படின்னு பேட்டி கொடுத்தாங்க. நடிகர் கமல்ஹாசன் சரிகாவோடு சல்லாபம், ரைட்டு, ஓகே. திடீரென்று கர்ப்பம், அது இப்படி திடீர்னு கர்ப்பமா? கர்ப்பம் முடிஞ்சு போச்சு. ஆமா, அப்புறம் இந்த கர்ப்பத்தில் இருப்பது என் குழந்தை தான் சொல்லிட்டு பேட்டி கொடுத்தாரு. புரியுதுங்களா? இல்ல, இதெல்லாம் வந்து என்ன படிப்பனை இருக்கு அப்படிங்கிற கேள்வி இருக்கு. அதனால வந்து இப்படிப்பட்ட நடிகைகளுக்கு நாம் சொல்லிக் கொள்வது, உங்கள்கிட்ட ஏதாவது படிப்பனை இருக்கா பாருங்க, படிப்பனை இருக்கா பாருங்க. பிறர் புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இக்கால பெண்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு, ஆமா, ஆண்களை விடுங்க, பெண்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு, தங்களுடைய நடைமுறையை மாற்றி முன்னேறக்கூடிய அளவுக்கு, கல்யாணத்துக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய அளவுக்கு, குழந்தை பிறப்புக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஏதாவது இருந்ததுன்னா பேட்டி கொடுங்க. பேட்டி கொடுக்காது. ஆமா, 47 திருமணங்கிறார், 49 வயசு ஆகுதுங்கிறாரு. எப்ப குழந்தை பிறந்தது? கல்யாணத்திற்கு முன்னால் பிறந்ததா, கல்யாணத்துக்கு பின்னால் பிறந்ததா, காதலிக்கும் போது பிறந்ததா, கல்யாணம் இது குழந்தை பிறந்ததுக்கு பின்னால் கல்யாணம் செய்து கொண்டீர்களா? 47 அப்படிங்கிறாரு, திருமணங்கிறாரு. 48 வயசுல பிறந்திருந்தா கூட 49, ரைட்டு, ஓகே. 48 வயசுல வந்து ஒரு பெண்ணுக்கு திருமணம், 47 திருமணமாய் 48 குழந்தை பிறக்கக்கூடிய ஒரு சூழல் ரொம்ப ரேர் இதெல்லாம். ஆமா, மனோபாஸ் டயத்துல குழந்தை பிறந்ததா அவரு கணக்கு சொல்றாரு. ஆமா, இது கணக்கு சொல்றதுக்காக வந்து பிரியாக்கள் வந்து பேட்டி கொடுத்துருக்கான்னு நினைக்கிறேன். நாளைக்கு ஒரு கேள்வி வந்து விடக்கூடாது, இந்த மகள் யாருக்கு பிறந்தால், எவ்வாறு பிறந்தால் கேள்வி வந்துடக்கூடாது. எப்படி இவர் வந்து தன்னை வெளிப்படுத்திக் கொள்வதற்காக பேட்டி கொடுத்துருக்காரு. சரி, இப்பதான் வெளிப்படுத்துறாரு. இது இத்தனை நாள் எந்த ஊருக்கு போயிருந்தாரு அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. ஏன்னா அதுலயே இந்த வெளிப்படுத்துறதுலயே ஒரு மறைமுகம், ஒரு மர்மம். பொதுவாகவே நடிகைகள்லாம் இப்படித்தான் இருப்பார்களோ அப்படிங்கிற கேள்வி அந்த இடத்துல வரும். அதனாலதான் வந்து நடிகை அப்படின்னாலே வந்து பல பேர் என்ன பண்றான், தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழல், தவறாக பேசக்கூடிய விஷயம். ஒழுங்கா பேசினா கூட அவங்களும் இப்படித்தானே இருக்கிறாங்க.
அப்படிங்கிறப்ப அப்ப ரசிகன் எப்படி இருப்பான்? அவன் அப்படித்தான் இருப்பான். நீங்க அப்படியே இருங்க, ரசிகர்கள் அப்படியே இருக்கட்டும். பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ.